எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான். ஐயோ ஏன்டா அதே ரொம்ப கிளிச் ஆகுது, லேக் அடிக்குது. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ணதை காட்ட போகிறேன். ஆனால் தான் ஏன்னா மைன்கிராஃப்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு நான் விளையாடாம விட்டுருவேனா? ஆஹா ஹார்ஸு நம்மளுக்கு தேவை லெதரு. இன்னைக்கு ப்ராக்ரஸ்லாம் காட்டுறேங்க. இந்த ஆர்ஸை கொல்லாமல் இருந்திருக்கலாமோ? எங்கடா அந்த ஆர்ஸு? பார்க்குறக்கும் நல்லா இருக்கு. இவ்வளோ குறைச்சிட்டேண்ணா, ஹார்ட்டு நல்லா தான் இருக்கு. இந்த ஆர்ஸையும் மவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னென்னா ப்ராக்ரஸ் தான் கீஸ். ஃபஸ்ட்டு வந்ததில் நான் தேர்டு பார்ட் என்னமோ நினைக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன்னா வெறும் செகண்ட் அங்கே ஃபஸ்ட்டில் பார்ட்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ அடம் பிடிக்காதே, உன்னை அடித்து புட்டேன்னு வருத்தப்படிக்கிறான். வீட்டை கூட சரிப்படுத்திடலாம். ஃபுட்டுக்காக நம்ம ஃபார்ம் கட்டியிருக்கோம். அடடே ஒத்துக்கவே மாட்டியா? அடடே பொண்ணு போட்டுருவேன். உன்னை கொள்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நல்லா ஓடுற கலரும் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. ஏய் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பிடிச்சிருக்குன்னா நல்லா தப்பாகவே நினைப்பாங்க. இப்போலாம் நம்பவே முடியாது கைஸ் யாரையும். எதுக்கு போய் சொல்கிறேன்னு தெரில. என்ன பண்ணுறேன்னா முதல்ல காட்டுறேன் கைஸ். இந்த ஹார்ஸ் படுத்துது நீ. அடடே இரு, லீஷ் இருக்கா ஏன்னா லீஷ் இருக்குமே? இல்லை இல்லை இருக்குமே. அயனில் ஃபஸ்ட்டு அயன் ஆர்மரில் நம்மளுக்கு பூட்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போன இடத்துக்கே போய் திரும்ப போய் அதை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டேன். அடடே போடா 5 லீஸ் வச்சுருக்கேன். எப்படி எல்லாம் வாண்டரிங் தேடுறது தான் தலைவரே. வாங்கோ உன்னை அப்புறம் டேம் பண்ணிக்கிறேனோ லீஷ். குதிரையை அடிக்கிறேனே, மனசாட்சி அட்டுறவனே அப்படிலாம் சொல்லாதீங்க. உசுறு வாழ்றதுக்கு உசு தான் கைஸ் முக்கியம். இப்பெல்லாம் பேசுவீங்க. 3 குதிரை பிடிச்சி வச்சுருங்க ஈஸ். அந்த குதிரைக்கு நல்லா ஹெல்த் இருக்குது, கருப்பு கலரில் அழகாக இருக்குது. நான் அதை பிடிச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் இருந்து ஆரம்பிக்கிறேன். என் ஃபார்மிங் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். என்னால் ஐயோ நல்ல வேலை உடையில. ஏன்னா நல்லபடியாக நிறைய பண்ணி சீடு இதுக்கு இவ்வளோ இருக்குல்ல, சீடு பத்ததில்ல. அதனால் இதவே உட்காந்து ஏஎஃப்கேஸ் பட்டதான். ஏஎஃப்கேலாம் இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணதில்ல. அப்படி ஹார்வெஸ்ட்டே பண்ணாமல் ஹார்வெஸ்ட் பண்ணி கிடச்சதில்ல இவ்வளோ வீட்டு கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம பழைய அந்த வில்லேஜில் எடுத்த வீட்டு இவ்வளோ தான், 17 வீட்டு தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா அங்கே அந்த வில்லேஜ்லேருந்து ஆட்டி போட்டு அந்த பெல்ல சும்மா கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடம் தான் வீடு. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஒரே ஹவுஸு இதுதான். அப்புறம் இதே ஷேர்ஸ் தான் போய் மைன் பண்ணிட்டு வந்தேங்க. நிறைய அயன் கிடச்சிச்சு. அப்புறம் மைனிங் ஸ்பாட்லாம் காட்டுறாருங்க, அங்கே அயனும் கிடச்சிச்சு. அப்புறம் இதாங்க ஸ்டார்ஸ்லாம் வச்சு இதான் வியூ பாயிண்ட், பால்கனி சொல்லப்போனால். குதிரைகள் இருக்குது இங்கே. நம்ம மைனிங் ஸ்பாட் தெரில. ஓகே போவோம். ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுல. இதாங்க படுக்கும் இடம். யாருக்கு 2 பேடுன்னு கேட்காதீங்க, சும்மா அழகுக்காக வச்சேன். ரெட் கலர் பெட்டு. அங்கே போய் டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி நம்ம டிசைனு இப்போ பார்க்குறீங்களா? நம்ம எம்எல்ஜி திறமையே கரெக்டாக குத்துடுறா. இந்த சாம்பாருங்க ஆப்பு. ஐயோ தண்ணி எடுத்துக்கிறேன். அப்பாடி தண்ணியாவது. இந்த இவனை பிடிச்ச கைஸ். ஒரு நாள் நைட்டு வந்து சர்வை பண்ணேன்னு சொல்ல முடியாது, நைட் சர்வை பண்ணி போன் கலெக்ட் பண்ணி இந்த மங்கூஸ் மண்டே பிடிச்சேன். அப்படி தான் எனக்கு கிடச்சான். இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் கைஸ். அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன் கைஸ். நம்ம போன வேலையில் ட்ரெயின் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இங்கே பாருங்கள் 2 ட்ரெயின்ட்டு அயன் ஸ்வாடை வச்சு எடுத்தங்க. வருத்தமாக இருக்கு. ஓகே அடுத்து ஆர்சி பிடிச்சது அதாவது கதையை சொல்லிட்டேன். இந்த கதையும் சொல்லியாச்சு. வாங்க அவனி மைனிங் ஸ்பாட் தான். மைனிங் ஸ்பாட்டில் ரொம்ப உழைச்சேன்.
ஏன்டா நிறைய வேலை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை தான் பண்ணி வச்சுருக்கேண்ணா. எனக்கே மனசு சங்கட்டமாக இருக்குது. இதாங்க நம்ம மைனிங் ஸ்பாட்டு. இது அது என்னதுரா காபிள் ஸ்டோன் எடுத்து ஸ்மெல்ட் பண்ணி இந்த வேலையை பார்த்தேன். ஆமாம் கீஸ். வாங்க உள்ளே போகிறக்கு டீப் ஸ்லைட் வரைக்கும் போயிட்டேன். மூணாக மைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் சோம்பேறித்தனத்தின் காரணத்தினால் ஒவ்வொன்றா மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் 3ஆக மைண்ட் பண்ணிக்கலாம். பெருசாகிட்டு முதல்ல இப்போதைக்கு எடுப்போம் அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு ஒரு இதாக பண்ணியிருக்கேன். பெட்ரார் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் கைஸ் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் இல்லை, இன்னைக்கு பிறந்த நாள். எப்படின்னா நான் பிறந்த நாள் முந்தின நாள் எடுக்கிறேன் வீடியோ. அதனால் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லை, வீடியோ அப்லோட் ஆகிறது நாளைக்கு வரும். ஆனால் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். என் பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறீங்க கைஸ்? எல்லா வீடியோவும் சொல்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விடுங்க கைஸ். பிறந்த நாள் கிஃப்டாவது பண்ணி விடலாம்ல. உங்கள் இதாங்க கைஸ் ரூம். இப்போதைக்கு டீப் பாருங்கள் எவ்வளோ டீப் ஸ்லைட் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு. காப்பர் இதை வச்சு தான் மைண்ட் பண்ணேன். அப்புறம் வாங்க போய் காட்டுறேன். முதல்ல ரெட் ஸ்டோன், இந்த இடத்துல ரெட் ஸ்டோன்லேருந்து ஆரம்பிப்போமா இல்லை டைமண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா மைண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ டைமண்ட் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் தான் சொல்ல முடியும், இப்படி தான் சொல்ல முடியும். எப்படிலாம் இருக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் ஒரு மாப் ஃபார்ம் கட்டிடலாம் கைஸ். மாப் ஃபார்ம் கட்டிட்டு இல்லை அடுத்த இதில் டைமண்ட் ஆர்மர் பண்ணிடலாம். டைமண்ட் ஆர்மரும் மாப் ஃபார்மும் வேணாம். மாப் ஃபார்ம் வேணாம், வேறு ஏதாவது பண்ணுவோம் பார்ப்போம். முதல் டைமண்ட் கும்பிட்டுக்கோங்க கைஸ். இந்த வேர்ல்டோட முதல் டைமண்ட் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. லாவா மேலே இருக்குது. டைமண்ட் ஹவு மணி? 1 ஃபார்ச்சூன் நம்மள்கிட்ட இல்லை. அந்த ஃபார்ச்சூன் வச்சுட்டு என்ன ஆட்டம் போட்டோம் போன வேர்ல்டில். அதெல்லாம் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகுது கைஸ். அந்த வேர்ல்டு நல்ல வேர்ல்டு. யாரோ கண் வச்சுட்டாங்க கைஸ், இல்லாமல் போச்சு. எவ்வளோ டைமண்ட்ரா அடேங்கப்பா. அதான் நம்ம டைமண்ட் கிடச்சா சந்தோஷம் தானே கைஸ். இந்த அப்டேட்டில் சேடில் செய்ய முடியும் கைஸ். இந்த அப்டேட்டில் அப்டேட் பண்ணிட்டு முடியும். காப்பர் கோலம் அப்டேட்டுக்கு அப்புறமும் இதை அப்டேட் பண்ணேன். அடே உள்ளே போடா, டைமண்ட் இருக்கு பாடுறா. அப்படி எடுத்துறான் 12 டைமண்ட். நைஸ் 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 நைஸ். எப்படி அப்படி போடா ஸ்ட்ரைட்டா. என்னடா அவ்வளோதான் டைமண்டான்னு கேட்காதீங்க, இருக்கு ஒன்றும். அப்புறம் டெட்டுன்னு கேட்காதீங்க. லாவா சுட்டுறது பார்த்தீங்கல்ல, லாவா இருக்கிறதுன்னு காரணத்தினால் நான் அப்படியே யூட்டர் போட்டு இல்லை அயன் அந்த பக்கம் இருக்குது. அயன் அப்புறம் மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமண்ட் எப்போ கண்டுபிடிச்சேன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முந்தா நேற்று 2 நாள் முன்னாடி கண்டுபிடிச்சேன். ஆமாம் கைஸ். இந்த இடத்துல ஒரு பிக்காக்ஸ் செய்கிற அளவுக்கு டைமண்ட் இருந்திருக்கு. அவ்வளோதான் நாடா டைமண்ட். பரவாயில்ல கைஸ், கிடச்ச வரைக்கும் போதும். இதுவே எனக்கு இப்போதைக்கு போகும். நான் இங்கே போவோம். கண் முன்னாடி டைமண்ட் இருக்கு பாருங்க. ஆஹா ஓடுறதுக்கு பசிக்குது, ஓட முடியல. சோறு சாப்பிடல கைஸ். எனக்கு எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா கைஸ்? நான் சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட்டேன் கண்ணு முன்னாடி. ரியல் லைஃப்பில் நான் இப்போ கேட்குறது சாப்பிட்டீங்களா? நான் காலையில் சாப்பிட்டது தான், மதியானம் சாப்பிடல. நான் எடுக்கிறது நைட்டில். நான் அப்புறம் சாப்பிடுவேன். உங்கள் உசுர் முக்கியம் கைஸ், உசுர் முக்கியம் பிகிலு. அதனால் சாப்பிட்டு பாருங்க கைஸ். அதுக்கு பூமரங்கன்னு சொல்லாதீங்க கைஸ், மனசே போயிடும். இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலாம்ல கைஸ். பண்ணுங்க கைஸ், பண்ணுங்க. கண்ணு முன்னாடியே டைமண்ட் வச்சு மைண்ட் பண்ணாமல் வச்சுருப்பேன். மைண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா கைஸ்? அப்படிலாம் இருந்தேன் கைஸ். யாருக்காக? உங்களுக்காக மட்டும்தான் கைஸ். எனக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? லைக் ஷேர். இந்த இடத்துல டைமண்ட் இல்லை, இந்த இடத்துல சும்மா மைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். மங்கூஸ் மண்டே எதுக்கு மைண்ட் பண்ணேன்னு எனக்கு தெரில. டைமண்ட் 22 டைமண்ட்ஸ். ஓகே
சொல்கிறா 2 டைமண்டு 3 டைமண்டு 2 கணக்கு போடுவோம் கைஸ். நம்மளுக்கு தேவையானது முதல்ல பிக்காக்ஸ்க்கு அப்புறம் ஸ்வாட், அடுத்து ஸ்வாடுக்கு அடுத்தது டேபிள். நாட் டேபிள்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை, நாட் டேபிள்னா ஐயோ என்சான்மெண்ட் டேபிள். அப்புறம் ஆர்மர் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட்ஸ் நான் மைண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் கணக்கு போடுங்க கேஸ். கணக்கு போட்டுருவோமா? வெயிட் பண்ணுங்க. முதல்ல 29 கேஸ் என் பிறந்த நாள் தேதி. அக்டோபர் 29. யாராவது பர்த்டே இன்னைக்கு இருக்கா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு இருக்கா? இது கம்மாண்ட சொல்லுங்க கேஸ். வீடியோ எவ்வளோ நேரம் போயிட்டு 10 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்குள்ளார இப்போ டைமிங் போகிறதே தெரியல மாட்டேங்குதுல்ல கேஸ். அடுத்த வீடியோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டைமண்ட் மைனிங் மட்டும் காட்டுறேன். ஏன்னா டைமண்ட் வச்சுட்டு சும்மா இருக்க முடியல கேஸ். எடுத்துட்டேண்ணா எல்லாம் இருக்கா? ஓகே. லாவா இடத்தையும் வெளியவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அயன் இதுக்கு மேலே டைமண்ட் இல்லை. எவ்வளோ 32 இது இருக்குது. சரி நான் மேலே போயிட்டு கண்டிப்பாக பண்ணட்டுமா கைஸ்? எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டு கைஸ். மோனி பழனி மேலே பாதயாத்திரை தான் ஐயோ வாயில் வர விட்டுருக்கேன். இப்போதைக்கு நம்மகிட்ட 32 டைமண்ட் இருக்கே. 64க்கு பாதி. மேலே போவோமா? ஏன்னா பழனி பாத யாத்திரையே பரவாயில்லையாட்ட இருக்கு. சைடில் யானைப்படி வைக்காம விட்டேன் கைஸ். ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்படியாவது நகருக்கு போயிட்டு சோல் சண்டை எடுத்து எலிவேட்டர் செஞ்சுருவோம் கைஸ். அப்புறம் கைஸ் நம்ம ஸ்கின்னும் காணாமல் போனதுனால ஒரு டுபாஸ்கூர் ஸ்கின்னை வச்சுருக்கேன். இப்போ நானே எடிட் பண்ணேன். அது டவுன்லோட் பண்ணோன்னே இப்படி கன்றாவியாக மாறி போச்சு கைஸ். ஏன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு வராத சோதனைகளா இதெல்லாம் வெற்றிக்கு ஒரு இது அத்துப்படி. ஐயோ நைட் நேரம் நான் பார்க்க மாட்டேன். நான் என் வீட்டில் தூங்குவேன் ரைட்டாக படம். பெட்டு வேறு ஸ்பேருக்கு எப்போ வச்சுருப்பேன், அதே வேறு தூக்கி வைக்காம விட்டேன். நைட் நேரத்தில் எதுவுமே பண்ணலை. சூப்பர்ரா டே. நாடா இது இப்போ தான் நான் வந்தேன், அதனால பொறுமையாக போயிட்டுருக்கான் பாருங்க. ஆஹா விச்சு கிளவி. வணக்கம் கிளவி, கரெக்டாக கிளவி. பச்சைக்கு ஐ இதில் பார்த்தீங்களா? ஐயோ க்ரீப்பர் அண்ணாத்திங்க. வணக்கங்க அண்ணாத்திங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஏறிட்டேன். வியூவை பார்ப்போம். ஓ வெடிஞ்சே போச்சா? பழனி பாத யாத்திரை கூட பரவாயில்ல கைஸ். இங்கே பாருங்க விடிஞ்சிருச்சு. வியூவை பார்ப்போம். ஆஹா ஏய் ஜாம்பி எங்கேயே பார்க்குறியே? ஏன் அவ்வளோ அழகாக இருக்கேனா? என் ஸ்கின்னை காட்டுறேங்க. திஸ் இஸ் மை ஸ்கின். இப்போதைக்கு கன்றாவே இருக்குல்ல, எனக்கு முடியல தான். என்ன பண்ண தலையெழுத்து இதெல்லாம் தூக்கி வைக்கணும்னு. ஏன்னா ஸ்கெலிட்டனே வைக்கானா? சரி வாங்க போய் நான் ஒரு வீரன் போருக்கு கிளம்பிக்கிறான். என்ன அது? ஐயோ உடச்சா நிறையாத எல்லாம் தப்பாக கட்டி வச்சிருக்கான். ஒரு இன்ஜினியர் தப்பாக கட்டிட்டான். ஓகே டைமண்ட்ஸ் பற்றி எவ்வளோ இருக்கு? தாத்தக்கு 32 இருக்கு. எத்தனை பிளாக் ஆக்க முடியும்? இருங்க கைஸ். ஆர்மர் செய்ய முடியுது. இருங்க நம்ம கணக்கு பார்ப்போம் கைஸ். நீங்கள் சைடில் கணக்கு பாருங்க, நான் இப்போ கணக்கு பார்க்குறேன். இதுக்கு எவ்வளோ? முதல்ல பிக்காக்ஸ்க்கு 3, அப்புறம் இது ஸ்குவாடுக்கு 2, அப்புறம் என்சான் டேபிளுக்கு 2 போட்டாச்சு. அடுத்தது 7 ஆச்சா இப்போ என்சான் டேபிள். அப்புறம் செஸ் பிளேட்டுக்கு 9. அந்த 9ல் இந்த 9 தப்பாகவே நினைக்கிறேன் கைஸ். எல்லாம் ஸ்கூல்ல இருந்து கெட்டு போயிட்டேன். ஐயோ இது எப்படிலாம் சொல்கிற வேண்டியது இருக்கு பாருங்க. அப்புறம் ஒரு 8 நம்ம கூட படிக்கிறவனுங்க தான் 8. அது கூட 8 24 ஆச்சு. அப்புறம் பூட்ஸ்க்கு 4. பூட்ஸு கூட விடுங்க. பூட்ஸ் விட்டுட்டு ஹெல்மெட்டுக்கு எத்தனை? டே அங்கூஸ் ஹெல்மெட்டுக்கு எவ்வளோடா?
எத்தனை 5 ஹெல்மெட்டுக்கு 5 எடுக்கிறானா பாவி பையன் கொள்ளி அடிக்கிறாரு மக்களே. ஐயோ ஐயோ தப்பு பண்ணிடுறியா என் மகனே. ஸ்டாண்டர்டு கால்குலேட்டரு சைன் நான் கம்ப்யூட்டர் டே 29 வந்துச்சா. அப்புறம் 32 ஒரு டைமண்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை ஆமாங்க 1 டைமண்ட். ஐ வாண்ட் இட் டு மேக் பூட்ஸு. ஓகே ஏன்னா ஆர்மர் பண்ணிடலாம். போன வாட்டி ஆர்மர் தான் மிஸ் ஆச்சு, இந்த வாட்டி ஆர்மர் தான் மிஸ் ஆகுது. ஓகே பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம். அடி இந்த வாட்டி என்னோட எம்எல் இந்த வாட்டி நான் விட மாட்டேன். திஸ் டைம் ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ். இந்த வாட்டி நான் எம்எல்ஜி பண்ணாமல் நான் வீடியோ முடிக்கிறதா இல்லை கைஸ். எம்எல்ஜியில் வீடியோ முடிய போகுது கைஸ். போன வீடியோ நேற்று போட்ட வீடியோவில் அது மீன் எனக்கு இன்றைக்கி போட்ட வீடியோவில் கடைசி பட்டாஸில் வீடியோ முடிச்சிருப்பேன். கடைசி எம்எல்ஜியில் முடிக்க போகிறேன். பாருங்கள் மக்களே பார்க்க போகிறீங்க என் குரலி வித்தையை பாருங்கோ. ஐயோ பிசுக்கு சாவாதவனா இருக்கானே. இந்த வாட்டியே சாவன் பார்த்தேன். பரவாயில்ல விடுங்க கீஸ். ஸ்டீல் பாடி ஆமாம் கீஸ். அயன் ஆர்மர் போட்டிருக்கல அப்போ ஸ்டீல் பாடி தானே. ஐயுமே செத்து போயிடாதரா. இப்போதைக்கு தான் நம்ம வீடு. ஃப்யூச்சரில் வேணால் ஒரு பெரிய வீடு கட்டிக்கலாம். போட்டுரு ஆமாஜி. இதோட முடியுது கேஸ் வீடியோ.